ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அருமையான நெத்திலி மீன் குழம்பு கன்னியாகுமரி ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகாவை அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதே ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கடுகு சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்து. நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். அந்த பாத்திரத்தில் கழுவி வச்சுருக்கிற நெத்திலி மீனெல்லாம் சேர்த்துக்கிட்டு கூடவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பேஸ்ட்டும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கிட்டு புளியை நான் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன். அந்த புளியுமே இதை கரைச்சி அந்த தண்ணியுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீன் குழம்புக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஆனால் கையில் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா மண்பானை சீக்கிரமாக நமக்கு சூடாகாது. அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா போதும், சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடும். இந்த மீன் குழம்புக்கு இன்றைக்கி நம்ம எண்ணெய் சேர்க்கலை. எண்ணெய் சேர்க்காமல் அப்படியே செஞ்சுருக்கோம். உங்களுக்கு அப்படி எண்ணெய் தேவைன்னா தனியாக தாளித்து இதில் கொட்டிக்கலாம். இல்லைனா அப்படியே நல்லெண்ணெய் இது மேலே ஊற்றியும் விடலாம். நான் இன்றைக்கி ஆனால் எந்த எண்ணெயுமே சேர்க்கலை, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் மல்லித்தலை இருந்தால் இது மேலே தூவி விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you friends.